வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள்: தேசிய திறன் மேம்பாட்டு குழுமத்தின் கீழ் பயிற்சி வழங்கும் நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்களிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மண்டல மொழிகளில் பல்வேறு பாடத்திட்டங்களை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியிலும் பேரிடர் காலங்களிலும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் பாதுகாப்பு படையினர் முக்கிய பங்கு வகிப்பதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். ஃபிட் இந்தியா சைக்கிள் பேரணியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய திறன் மேம்பாட்டு குழுமத்தின் கீழ் பயிற்சி வழங்கும் நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்களிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் நேற்று நடைபெற்ற 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், இதற்கான அறிவிக்கை முறைப்படி வெளியிடப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு வரும் என்று கூறியுள்ளார். வங்கிகள் மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் விதிக்கும் காலதாமத கட்டணம் மற்றும் அபராத தொகைகளுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்பட மாட்டாது என்று அவர் தெளிவுபடுத்தினார். சிறு நிறுவனங்களை பதிவு செய்வதில் உள்ள சிரமங்களை களைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். மின்னணு வர்த்தகம் மூலம் மேற்கொள்ளப்படும் உணவுப் பொருள் விநியோக கட்டணத்திற்கான ஜிஎஸ்டியை குறைப்பது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் மருத்துவ செலவுகளை குறைக்க மரபணு சிகிச்சை மீதான ஜிஎஸ்டியை 12%-லிருந்து 0% குறைக்க வேண்டும் என்று மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழகம் சார்பில் கலந்து கொண்ட அமைச்சர் பதிவு செய்யாத நபர்களுக்கு மேலாண்மை தொடர்பான தகவல் தரவு அறிக்கைகளை உருவாக்கி அனைத்து மாநிலங்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மண்டல மொழிகளில் பல்வேறு பாடத்திட்டங்களை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறை முக்கிய பங்களிப்பை கொண்டுள்ளதாக கூறினார். கிராமப்புற மேம்பாடு மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக பணிபுரிபவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உலக அளவில் நிதிசார் தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னோடி நாடாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக குவைத் சென்றுள்ள அவர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினரிடம் கலந்துரையாடினார். குவைத் நாட்டின் வளர்ச்சிக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பெரும் பங்காற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். திறன், தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள், மனித சக்தி போன்றவற்றில் இந்தியா வலிமையான நாடாக உள்ளது என்றும் அவை புதிய குவைத் நாட்டை கட்டமைப்பதற்கு உதவிடும் என்றும் பிரதமர் கூறினார். பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு உதவிடும் வகையில் இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள மகா கும்பமேளா மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர் தின நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருமாறு அங்குள்ள இந்திய வம்சாவளியினருக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். அரேபிய வளைகுடா கோப்பை கால்பந்து போட்டி தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் பங்கேற்றார். குவைத்தில் உள்ள பயான் அரண்மனையில் இன்று அவருக்கு பாரம்பரிய அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. பின்னர் அவர் அந்நாட்டு அமீர் மற்றும் பட்டத்து இளவரசரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமது இந்த பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தாயகம் திரும்புகிறார். நாட்டின் வளர்ச்சியிலும் பேரிடர் காலங்களிலும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் பாதுகாப்பு படையினர் முக்கிய பங்கு வகிப்பதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். வேலூரில் நடைபெற்ற பாதுகாப்பு படையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கான குறைதீர்க்கும் முகாமில் 1 கோடி ரூபாய்க்கான நிலுவைத் தொகையை அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், சுதந்திர போராட்டத்தில் வேலூர் மாவட்டத்தின் பங்களிப்பு குறித்து அவர் நினைவு கூர்ந்தார். இந்த குறைதீர்க்கும் முகாமில் 2100க்கும் கூடுதலான ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். மத்திய அரசு பணியிடங்களில் 15,000 பேர் நியமனம். மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக 75,000 இடங்கள் உருவாக்கம். 1 கோடி இளையோர் 500 நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு.
28,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 12 தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் 11,11,000 கோடியாக அதிகரிப்பு. அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென 10,600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம். 50,000 கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். உடல் நலத்தை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஃபிட் இண்டியா சைக்கிள் பேரணியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சைக்கிள் பயிற்சி மேற்கொள்வதை வலியுறுத்தும் வகையில் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மகாராஷ்டிராவில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மும்பையில் அம்மாநில ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் உள்ளாட்சி, எரிசக்தி, சட்டம் மற்றும் நிதி, பொது நிர்வாகம் ஆகிய துறைகளுக்கு பொறுப்பு வகிப்பார். துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே நகர்ப்புற மேம்பாடு, வீட்டு வசதி, பொதுப்பணித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு துணை முதலமைச்சர் திரு அஜித் பவாருக்கு நிதித்துறை, திட்டம், மாநில கலால் துறை ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சந்திரசேகர் பவன்குலேவிற்கு வருவாய்த்துறையும், திரு ராதாகிருஷ்ணா பாட்டீலுக்கு நீர்வளத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. விலங்குகள் பரிமாற்ற திட்டத்தின் கீழ் குஜராத் மாநிலம் ஜுனாகத் சக்கர்பர்க் விலங்கியல் பூங்காவில் இருந்து 2 சிங்கங்கள் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள தேசிய வனவிலங்கு பூங்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டது. இவ்வாறு கொண்டு செல்லப்பட்ட சிங்கங்கள் 21 நாட்களுக்கு தனிமையில் வைத்து பராமரிக்கப்படும் என்றும் பின்னர் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு அனுமதிக்கப்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்று வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புயலால் பாதிக்கப்பட்ட போச்சம்பள்ளி, ஊத்தங்கரை கிராம மக்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு 5,000 நபர்களுக்கு 2,55,00,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 66,65,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு கோரப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். பிரேசிலில் உள்ள மினாஸ் ஜெராய்ஸ் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 38 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். 45 பயணிகளுடன் சாவோ பவுலோவில் இருந்து புறப்பட்ட பேருந்தின் மீது கார் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் இருந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இமாச்சல பிரதேசத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் குளிர் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீர், லடாக், கில்ஜித் பல்கிஸ்தான், முசாபராபாத் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நாளை வரை குளிர் நிலவும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், தில்லி, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை 4 முதல் 8 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தில்லியில் காற்று மாசின் தரம் மேலும் மோசமடைந்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நேற்று தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு 402 பதிவாகியுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தில்லியில் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் கடும் பனிப்பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா, பங்களாதேஷ் அணிகள் தற்போது விளையாடி வருகின்றன. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. வதோதராவில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. மும்பை சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனகத் சிங் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். தோஹாவில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது. புரோ கபடி லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தில்லி அணி ஜெய்ப்பூர் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய திறன் மேம்பாட்டு குழுமத்தின் கீழ் பயிற்சி வழங்கும் நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்களிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மண்டல மொழிகளில் பல்வேறு பாடத்திட்டங்களை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியிலும் பேரிடர் காலங்களிலும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் பாதுகாப்பு படையினர் முக்கிய பங்கு வகிப்பதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். ஃபிட் இந்தியா சைக்கிள் பேரணியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.